வரகாத்துஹு. மதீனத்துல் முனவ்வரா, ஒளிபுருந்திய மதீனத்துல் முனவ்வரால இது சுஹதாய் உஹத் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இடம். உஹது போர் நடந்த இடம். இந்த மலை குன்று இருக்குல்ல, இது ஜபல் அர் ருமாத் அப்படி சொல்லுவாங்க. ஜபல் அர் ருமாத் 50 சஹாபாக்கள் அம்பு எய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தப்பட்ட இடம் தான் ஜபல் அர் ருமாத். இது உஹது மலை அல்ல என்று தெரிஞ்சுக்கிறணும். இது மக்பரா, மன்னரை. அந்த இருக்கிற அந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, மன்னரை. அங்கே தான் 3 ஷஹீதுகள் உள்ளிட்ட ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு செய்தி. இதில் என்ன செய்தின்னு சொன்னால், மன்னரைக்கு நம்ம செலுத்தக்கூடிய கடமை என்ன? அந்த மன்னரை உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும், அது மதீனத்துல் முனவ்வரா, ஜன்னத்துல் பக்கிய, அல் ஹர்கத் என்ற இடமா இருக்கட்டும், மக்கா முக்கர்ரமால் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் முஅல்லாவாக இருக்கட்டும், நம்மூரில் இருக்கக்கூடிய மக்பராவாக இருக்கட்டும், கண்டிப்பாக மக்பராவுக்கு போகணும், ஜியாரத் செய்யணும். அந்த ஜியாரத் செய்கிறது ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அங்கே போய் படிப்பினை எடுக்கணும்லாம் செய்தி. ரசூல்லா சொன்ன செய்தினா அவங்க சொன்னதோடு நிறுத்திக்கிறணும். அவங்க சொன்னதுக்கு மேலே வரம்பு மீறி அதிக பிரசங்கித்தனம் செய்யாமல் இருக்கணும். அந்த கபர் ஜியாரத் அப்படின்றது ரசூல்லா என்ன சொன்னாங்க? அங்கே சென்றதற்கு பிறகு அந்த மன்னரை வாசிகளுக்கு சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன். இந்த முஃமின்களாகிய முஸ்லிம்களாகிய மன்னரில் அடங்கியிருப்பவர்களே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். ஒரு நாளைக்கு நாங்களும் இங்கே வருவோம் என்ற வார்த்தையை சொல்லிட்டு, யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் உங்களையும் எம்மையும் மன்னிப்பானாக. இந்த அர்த்தமுள்ள சலாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கட்டளையிட்டிருக்கிறாங்க. அதை சொல்லணும். இது ஒரு செய்தி. இதை தாண்டி வேறு எதுவுமே செய்யக்கூடாதுன்ற அர்த்தம். ரசூல்லா அப்படி சொல்லலை. அப்படி யாராவது செஞ்சால் அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு அர்த்தமாகும். மேலும் கூடுதல் தகவல் என்னன்னு சொன்னால், மன்னரைகளில் போய், தர்கா என்று சொல்லக்கூடிய இதில் போய், ஒவ்வொருத்தரும் இடத்துல போய், யார் அங்கே போய் ஜியாரத்து செய்யக்கூடிய பெண்கள், குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸவ்வாராத்துல் குபூர் வத்தஹது அலைஹா சுருஜா. அது கபர் ஜியாரத்து செய்யும் பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். நாசமாக போங்கன்றிருக்காங்க ரசூலுல்லாஹ். பெண்கள் சென்றால் ஆண்களுக்கு அனுமதி இருக்குது. அங்கே சென்று மன்னரைக்கு போகிறது, விளக்கேற்றுறது, அங்கே போர்வை பொத்துறது, அத்தர் பூசுறது, இவைகளெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபத்திற்குள்ளான காரியமாகும். அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புனித தலத்திலிருந்து இந்த செய்தியை அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இது சத்திய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மட்டுமே செய்ய வேண்டும். வரம்பு மீறி செய்பவர்கள் கண்டிப்பாக கியாமத்தினால் விசாரிக்கப்படுவார்கள். இது மார்க் அறிஞர் என்ற ஆலிம்கள் சொன்னாலும் கூட இந்த ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்படுவார்கள். அப்போ ஜியாரத்தாக இருக்கணும் என்ற செய்தியை பதிவு செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.